இந்த சம்பவத்தில் குற்றம் சாட்டப்படுபவர் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களின் பெயர்கள் அவர்களின் எதிர்கால நலன் கருதி மாற்றப்பட்டுள்ளது. வணக்கம், இது நடந்தது என்ன கோ-பிரசன்டட் பை பதஞ்சலி கேஷ்காந்தி. நான் விக்ரம். அக்கா வீட்டுக்கார் நம்ம ஊர்களில் அத்தானுவோம், மாமானுவோம். அவங்களுக்கு நம்மளுடைய தமிழ் குடும்பங்களில் ஒரு பெரிய வேல்யூ இருக்குது. அவங்க சொந்தத்திலேருந்து வந்திருந்தாலும் சரி, அசல்லேருந்து வந்திருந்தாலும் சரி, அவங்களுடைய வார்த்தைக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்குது. அவங்க தான் அந்த ஃபேமிலியுடைய விவிஐபி. பெரிய பெரிய முடிவுலாம் கூட அவங்க எடுப்பாங்க. இந்த அளவுக்கு மரியாதை கொடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த உறவு, அவங்களும் அந்த பொறுப்பை உணர்ந்து அவங்க நடந்துப்பாங்க. அப்படிதான் கன்னியாகுமரியில் ஒருத்தர் தன்னுடைய மனைவியினுடைய ஆதரவற்ற தம்பி தங்கச்சிங்களை ரொம்ப அரவணைப்பாக பார்த்துக்கிட்டார். ஊரில் அவருக்கு ரொம்ப நல்ல பேர் கூட. பரவாயில்லையே, அப்பா அம்மா இல்லாத பசங்களை இவ்வளோ சிறப்பாக பார்த்துக்கிறாரே அப்படின்னு. அப்போ திடீர்னு அவருடைய மனைவி இறந்து போகிறாங்க. ஊரில் அவர் மேலே ஒரு பெரிய அனுதாபம் வருது. அப்போ தான் அந்த உண்மை ஊர்க்காரங்களுக்கு தெரிய வருது. தெரிஞ்ச உடனே அவரோட வீட்டை அடித்து நொறுக்குறாங்க. குமரி மாவட்டம் திருவட்டார் அருகே உள்ளது முண்டவிளை கிராமம். அன்று அந்த ஊருக்கு வழக்கமான நாளாக அது இல்லை. வெள்ளை சுண்ணாம்பு பூசப்பட்டு வெளியிலிருந்து பார்ப்பதற்கு அமைதியாக காட்சியளிக்கிறது அந்த வீடு. வீட்டை சுற்றியும் மக்களுடைய நடமாட்டம் எதுவும் இல்லை. சற்று கூர்ந்து கவனிக்கும் போதுதான் அங்கு ஏதோ ஓர் அசம்பாவிதம் நடந்திருப்பதை உணர முடிகிறது. வீட்டினுடைய முன்பக்க விளக்குகள், ஜன்னல் கண்ணாடிகள் உடைக்கப்பட்டிருக்கின்றன. நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வண்டி கீழே விழுந்து கிடக்கிறது. கதவின் தாழ்பாள், பீரோ, கண்ணாடி எல்லாம் நொறுங்கி வீடே அலங்கோலமாய் கிடக்கிறது. நெஞ்சை உறைய வைக்கும் ஒரு கொடூர சம்பவம் நடந்ததற்கான எல்லா தடயங்களையும் அங்கு பார்க்க முடிந்தது. வாசலில் நொறுங்கி கிடக்கும் கண்ணாடி துண்டுகளுக்கு அருகில் ஒரு ஜோடி லேடிஸ் செருப்பு மட்டும் தனித்திருந்தது. அந்த செருப்புக்கு சொந்தமானவர் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். கொலைக்கான காரணம் மனைவியின் தங்கை மேல் இருந்த ஆசை. ஜாஸ்மின் எல்லா பெண்களை மாதிரியே புதியதாய் தொடங்கியிருக்கும் தன்னுடைய மன வாழ்க்கையை பற்றிய கனவுகளோடு 2 வருடங்களுக்கு முன் இந்த வீட்டிற்குள் அடியெடுத்து வைத்துள்ளார். எதிர்காலத்தில் ஒரு கொடூரமான சம்பவம் தனக்கு நிகழப்போகிறது என்பது அவருக்கு அப்போது தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. செல்வாக்கான குடும்பத்தில் பிறந்த ஜாஸ்மின் பிஎஸ்சி நர்சிங் பட்டதாரி. தனியார் மருத்துவமனையில் நர்ஸாக வேலை செய்திருக்கிறார். அப்பா இறந்துவிட்டதால் அந்த குடும்பத்தோட முழு பாரமும் ஜாஸ்மினின் அம்மா சாந்தி மீது விழுந்திருக்கிறது. தன்னுடைய மகளுக்கு எல்லா வகையிலும் சிறப்பான வாழ்க்கையை அமைத்து கொடுக்க வேண்டும் என்று சாந்தி உறுதியாய் இருந்திருக்கிறார். குடும்பத்தில் எல்லாரும் சேர்ந்து ஒரு அலைன்ஸ் பார்க்கணுன்னு பார்த்து, இந்த பையன் நல்ல பையன் அப்படி என்று விசாரித்து, பெரிய சொத்து வசதி அது ஒன்றும் நாங்கள் பார்க்காம, நல்ல குணமுள்ள பையன், பிள்ளைய நல்லா பார்த்துப்பான் என்கிறதான அந்த ஒரு விருப்பத்தின்படியாக நாங்கள் நல்ல பையன் கவனிப்பான்ற ஒரு ஏக்கத்தோடு அந்த பிள்ளையை நாங்கள் தைரியமாக சந்தோஷமாக திருமணம் பண்ணி கொடுத்தோம். திருமணம் பண்ணி கொடுத்த போது 4.5 லட்சம் ரொக்கமும் 24 சென்ட் சொத்துமாக கொடுத்து, பின்ன வீட்டில் உள்ளதான சகல தட்டுமுட்டு ஜாமான் எல்லா பொருட்களும் விலை உயர்ந்த பொருட்களாக கொடுத்து நல்லபடியாக அந்த திருமணத்தை சந்தோஷமாக நாங்கள் குடும்பத்தில் எல்லாரும் சேர்ந்து நடத்தி வச்சோம். ஊரில் சொந்தமாக 2 அடுக்கு மாடி வீடு, வெளிநாட்டு வேலை, விசாரித்தவரை ஊரில் எந்த கெட்ட பெயரும் இல்லை என நல்ல விதமாகவே பதில் வந்திருக்கிறது. தன் மகளை கடைசி வரை கண்கலங்காமல் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையில் மகளுக்காக 24 சென்ட் நிலத்தையும் அவர் பேரில் எழுதி வைத்து ஜானுக்கு திருமணம் செய்து வைத்திருக்கிறார் சாந்தி.